கடலே இந்த சின்ன பிள்ளைய பார்த்து என்ன செஞ்சாராம், ஒரு கிண்ணத்தில் கொடுத்தாராம். இவனுக்கு இவ்வளவுதான் தாங்குவாமா, பொற்கிண்ணத்து, அதுவும் அடிசலோடு சேர்த்து கொடுக்குறாரு. விளங்குதா? அதை பருகுனவர் இந்த சிவபாத ஹிருதயத்துக்கு இவர் எங்கே தாங்குவார்? ஒரு துளி சொல்கிறேன். அவர் கடலில் ஒரு கலசம் போல் கொஞ்சம் கொடுத்தாராம். அதை சிவபாத ஹிருதயத்திற்கு ஒரு துளி பெய்தாருங்க. விளங்குதாமா? அதில் ஒரு சொட்டு எடுத்து சொல்கிறார். அந்த ஒரு துளி தான் 3 திருமுறையாக விரிந்ததுங்கிற. அந்த ஒரு துளி தான் 3 திருமுறையாக அப்படி விரிஞ்சிருக்குங்கிறார். விளங்குதாமா? அப்போ அவர் எவ்வளவு பரிவிப்பார்? ஒரு கிண்ணம் நிறைய குடிச்சிருந்தா ஒரு துளி அவர் எவ்வளவு எப்படி இருக்கும் இல்லையா? அப்போது அந்த கடல் போன்ற அவர்கிட்ட எவ்வளவு இன்பம் இருக்கும். கடல் எப்படி இருக்கும், கிண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் ஊகிச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையாம்மா? அந்த துளி பெய்தால் கூட அந்த சிவபாத ஹிருதயருக்கு தெரிஞ்சுதா? தோடும் தெரியல, செவியும் தெரியல இல்லையா? அது தெரிஞ்சுதாம்மா? தெரியலை. அப்போது அவர் யார் நேசத்தாரோ அவருக்கு தான் தெரிவார், பாசத்தாருக்கு தெரிய மாட்டாருங்க. விளங்குதாம்மா? ஏன் தெரிய மாட்டாரு? ஏன் தெரிய மாட்டார்? மாட்டாருன்னா மாட்டார் தான். என்னம்மா? ஏன்னா அவர்களுக்கு பொய்ப்பொருளில் பற்று இருக்கு. மெய்ப்பொருளில் பற்று வரல, பொய்ப்பொருளில் பற்று இருக்கு. ஏன் பொய்ப்பொருளில் பற்று வந்தது? அறிவில் இருள் இருக்குது, சிந்தையில் இருள் இருக்குது. பொய், இருண்ட சிந்தை. பொய் என்னது? நிலையில்லாத விடயம் மேலே பற்று இல்லையா? அந்த பற்று எதனால் வந்தது? இந்த ஆணவ மரம் போத்திருத்துவத்தினால இல்லையா? அது இருண்ட சிந்தை. நாம் அறிவில் இருள் இருப்பதால் அதனால் அவர்கள் பொறியிலார். இது இருக்கிறதுனால அவர் பொறியிலார். வீடு பெற்றுக்கு தகுதி இல்லாதவர், வீடு பெற்றுக்கு பக்குவம் இல்லாதவர்கள் பொறியிலார். அதனால் தகுதி இல்லாததுனால அவருக்கு காட்டலை பெருமான். காட்ட காண்பது தானே ஆன்மா. விளங்குதா? ஆமாம். அதனால் அவர் போதாமாம் மெய். அவர் 2 திருமேனி கொள்றத நாம் முதல்ல பார்த்தோம். அருவும் உருவும் அறிஞருக்கு அறிவாம் உருவும் உடையான் உளன். யார் உளன்? உடையான். எதை உடையான்? நம்மையும் இந்த உலகையும் பசுவையும் பாசத்தையும் உடையான் இல்லையா? ஆமாம். அதனால் அந்த உடையான் அவன் இவங்க அறிஞருக்கு அறிவாம் உரிவும். அது அவனுடைய சொரூபம், சொரூபத்திருமேனி. அது அவனுடைய சொரூபத்திருமேனி. அதான் போதமாமை, அறிவே உரு இல்லையா? இப்போ அவன்தான் குருவாய் வந்திருக்கான் இல்லையா? அது தடத்த திருமேனி. போதமாம் மெய் அவன் உருவு கொண்டு வந்திருக்கிறது. போதமே மெய்யா இல்லையா? அருள் உரு கொண்டு. இல்லையா? அந்த அருள் தான் உருவு கொண்டு வந்திருக்கிறது, மெய் கொண்டு வந்திருக்கு. எது? மெய் அறிவே
மெய் கொண்டு வந்திருக்கிறது. எப்படி வருது? மெய் அறிவே மெய் உருக்கொண்டு வந்திருக்கிறது என்று அவள் உருக்கொண்டு வந்தாலும் அறிய மாட்டாள் இல்லையா? அதனால் பொய் இருண்ட சிந்தை பொறியிலார் போதம் அறிவே உருவாயிருந்தாலும் வரமாட்டாங்க. அவங்க உருவு கொண்டு மெய் கொண்டு வந்தாலும் அதையும் உணர மாட்டாங்க. ரெண்டும் சொரூபத்தையோ தடத்தத்தையோ இரண்டும் காணா மிக சிறிதும் அறிய மிகன சிறிதும் அறிய மாட்டார். ஏன்னா இப்போ நாம் அந்த கண்ணப்பன் இதில் அந்த கண்ணப்பன் அந்த குடுமி தேவரை பார்க்க வழிகாட்டிக்கிட்டு போகிறாரு. யார்? நாணன் இல்லையா? அவன் வழிகாட்டிக்கிட்டு போகிறப்போ இவர் பின்னால் போகிறாரு. இவர் பின்னால் போனாலும் அன்பு முன்னால் போகுதுங்கிறார் இல்லையா? அப்போ அவருக்கு அங்கே சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? ஆமாம், பஞ்ச துந்திபி வேதம் முழக்கம். இது அவர் காதில் இது என்ன புதுசாக அவன் வேதத்தை கண்டானா உன்னை கண்டானா? இது என்ன சத்தம்? நானா? இது என்ன சத்தம் அப்படின்னா அவன் என்ன சொன்னான்? வண்டி சத்தம். அந்த மண்டு நாணமிலான் ஆனன் என்ன சொன்னானா? இது வண்டொலி. நான் விளங்குதாமா? ஆமாம், அவனுக்கு அப்படித்தான் தெரியுதுங்கிறார். விளங்குதாம்மா? இது போல வாத ஊரடிகளுக்கும் அந்த திருப்பெருந்துறை அணுகின உடனே அங்கே அரகர ஓசை கேட்குதுங்க. அரகர ஓசை கேட்குது. உடனே இது என்ன சத்தம்? கடல் பக்கத்தில் வந்துருச்சு, கடல் அலை சத்தம் கேட்குது அப்படிங்கிறான் இல்லையா? நீங்கள் போய் நாலாதிசையிலும் போய் பாருங்க அப்படின்னு அவர்கள் செலுத்துகிறாரு. அதில் ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்? இந்த பொழிலில் அந்த சோலைக்குள்ளே புலித்தோல் ஆசனத்தில் சிவபெருமானே மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அப்படி என்ன சொல்கிறான்? ஆமாம், அவனுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்குது. சிவபெருமான் மாதியேன்னு சொல்கிறான் இல்லையா? ஆமாம், இந்த நாணன் அதை கூட அறியலை. அதான் இங்கே என்ன சொல்கிறாரு? ஆமாம், மிக அறியா. மிகன்னு சற்றும் அறியா. ஒரு சந்தேகம் கூட வராது. வந்திருக்க ஆள் புதுசாக இருக்க, இவராக இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட வராது. கன்ஃபார்ம்டாக நம்ம ஆள் தான் நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. விளங்குதா? அதனால் அவன் அறியாமைக்கு அருளார் வகையால் அறிபுரிய வந்த பொருள் ஆறு அறிவார் புவி என்றதுக்கு காரணத்தை அடுத்த பாட்டில் சொல்கிறார். எனவே அப்போ இறைவன் ஏன் அவனை மாதிரி வந்தானே? அப்போ தானே தெரியும். இப்படி வந்தால் இவனுக்கா தெரியும் அப்படிங்க கேட்டான். ஏப்பா ஏன்ப்பா உனக்கு தெரியலைன்னா? அவர் நம்ம மாதிரி வந்தார்னா எப்படி தெரியும் இல்லையா? ஆமாம், வேஷம் போட்டுக்கிட்டு வந்தார்னா எப்படி தெரியும்? அவையான் அவர் மாதிரி வரமாட்டேக்காரு அப்படின்னா அதுக்கு சொல்கிறாரு. ஏன் அப்படி வாராருன்னா பார்வையனை மாக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வை இல்லையா? எனவே பிடிக்கிறதுக்கு இந்த போர்வை தான் பற்றி பிடிக்கணும். விளங்குதாம்மா? எனவே முதல்ல அவரை பற்றணும் நீங்கள். அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு பிடிச்ச ஏற்படும். முதல்ல பற்றுதலும் அப்புறம் பிடிப்பும். பிடித்த பத்து. விளங்குதாம்மா?
அதனால் உங்களுக்கு முதல்ல அவரை பார்த்த உடனே விருப்பம் வரணும். பார்த்த உடனே பிடிக்கலை, பார்க்கவே பிடிக்கலைங்க. சொல்கிற மாதிரி அந்த ஆளை பார்த்தாலே பிடிக்கலைன்னு இருக்கலாமா? ஆமாம். அப்போ பார்த்தா எப்போ பிடிக்கும்? நம்மளை மாதிரி இருந்தான். வருதவன் தோற்றம் எப்படி இருக்கணும்? நம்மளை மாதிரி ஒத்த தோற்றம் இருக்கணும். அப்போ தான் என்ன செய்வோம்? அது மிருகங்களுக்கு அப்படித்தான். மிருகங்களுக்கு அப்படித்தான். நீயும் பாரு, மிருகத்தை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? அதே மாதிரி மிருகத்து கூட தான் அது நெருங்கும். கொஞ்சம் வித்தியாசமான மிருகம்னா நாய் பார்த்துருக்கீங்களா? இன்னொரு நாய் வந்தாலே உருங்கும். விளங்குதா? அதனால் பழகிய ஒரு விலங்கை கொண்டு தான் பழகாததை பிடிக்கிறோம் இல்லையா? அதே போன்ற இப்போ யானையை கொண்டு யானையை பிடிப்பது போல, மானை காட்டி மானை பிடித்தல் போல இல்லையா? அப்படி தான் மிருகங்களை பிடிக்கும். உனக்கும் அந்த லட்சணம் தான். உனக்கும் ஒன்னே மாதிரி ஒருத்தன் வந்தால் தான் நீ செய்வேன், அண்ணாச்சி அப்படிம்பேன். கொஞ்சம் வித்தியாசமாக வந்தான்னா முகத்தை திருப்பிக்கிடுவான். அவன் எந்திரிச்சு போகிற வரைக்கும் திரும்பியே பார்க்க மாட்டான். விளங்குதாமா? அதனால் நாம் நம்ம விட ரொம்ப கீழே நிலையில் இருந்தாலும் அவங்க கூட பழக மாட்டோம். நம்ம விட ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவங்களோடு பழக மாட்டோம். ஒத்த நிலையில் இருக்க தோற்றத்தால் நம்ம போல் ஒத்த இருக்கவங்ககிட்ட தான் அவ்வளவு நம்முடைய அறிவு பருமையாக இருக்குது இல்லையா? அதனால் பெருமான் தோற்றத்தால் நம்ம போல் வராது. விளங்குதா? ஏன்னா நம்ம அறிவு பருமை நோக்கி அவர் நம்மை போல தான் உருவு கொண்டு வரணும் இல்லையா? அதான் அது மட்டும் வந்தால் போதாது, நம்ம போல் உண்டு உடுத்து உறங்கி எல்லாம் சொல்கிறாரா இல்லையா? இப்படிலாம் வந்தால் தான் நம்ம தூங்கவே மாட்டேக்கான் அப்படின்னு அவன் கூட போக மாட்டான். விளங்குதா? அவர் நம்ம போல் சாப்பிடணும், படுக்கணும், எல்லாம் செய்யணும். செஞ்சால் தான் என்ன செய்வான்? பழகுவான். விளங்குதாம்மா? அதனால் அந்த போர்வையை போத்துக்கிட்டு வராருங்கிற பார்வையான மக்களை. அப்போ எந்த பயிலுமே பெருமானை விரும்பி போக மாட்டேக்கான். விரும்பி போய் முக்தி அடைதவன் ஒரு பேரும் இல்லைங்கிறார். எல்லாம் வற்புறுத்தி தான் முக்தி கொடுக்காங்க. ரேஷன் கடையில் கூட வரிசையில் போய் நின்று வாங்குதான். மூல பண்டாரம் வழங்குதாம்னா ஒரு பேர் வரமாட்டாங்க. அதெல்லாம் பண்டாரம்லாம் சார் போகணும் இல்லையா? ஒருத்தரும் போகிறதில்லை. அதான் வற்புறுத்தி என்ன சொல்கிறாரு? என் ஆவியை வற்புறுத்தி அப்படி தான் கொடுக்க வேண்டியது. அடித்து அடித்து முன் அக்காரம் தீட்டிய அற்புதம் அறியேனேன்னு இனிப்பை கூட 2 பூசை கொடுத்து தான் கொடுக்க வேண்டியிருக்குது. இது இனிக்கும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு அறிவில் சிறப்பாக இருக்கும். விளக்குதா? அதனால் இங்கே பார்வை என மாக்களை இங்கே சொல்லும் போது என்ன சொல்கிறாரு? மாக்களைங்கிறார். அது தலைக்குறைன்னு சொல்கிறாங்க. ஆண்மாக்கள் தலைக்குறைன்னு. ஆனால் நாம் எப்படி இருக்கோம்? மாக்கள் போல் இருக்கோம். அதனால் மாக்களை எப்படி பிடிப்பானோ அந்த முறையில் இறைவனும் வாராரு. பற்றி முன் பற்றி பின் பிடிப்பேன். முதல்ல பற்றணும், அதுக்கப்புறம் பிடிக்கணும். பிடிக்கிறதுங்கிறது என்னது? ஏமா பற்றுதல் பிடிக்கிறதுங்கிறது என்னது? முதல்ல அவனுக்கு விருப்பம் ஏற்படணும், அதான் பற்று இல்லையா? அவன் விரும்பி நெருங்குதவனா இருக்கணும்.
பிடிக்கிறதுங்கிறது அவனை அடிமை கொள்ளுதல், தீக்கை செய்தவனை ஆளாய் கொள்ளுதல். விளங்குதா? பற்றியும் பிடித்தற்கும் ஆம் போர்வை. அதற்கு ஆம் போர்வைன்னு தகுந்த போர்வை. ஏன காணாப்புவி அப்படி வந்தாலும் உலகத்தவர் அறிய மாட்டார். யாரை பிடிக்க வந்திருக்கிறானோ அவர் 2 பேருக்கு அவன் நம்ம போல வந்தால் கூட நம்மை போன்ற எல்லாரும் அதை உணர மாட்டாங்க. யார் தவத்தை முற்றுவித்து பக்குவம் எழுதியிருக்கிறாரோ அவர் மட்டும்தான் உணர்வார். இல்லையாம்மா? அவன் நம்ம போலே வந்தால் கூட எல்லாரும் உணர மாட்டாங்க. ஏன் இப்படி விலைக்கு ஓடுதான்? ஏமா? அதான் சொல்கிறாரு. அவன் இறைவன் அப்படி நமக்கு இறங்கி வந்து வலிந்து நமக்கு அருளை கொடுக்க வந்தாலும் நாம் அவனை நெருங்கி பயன்பெறுவது இல்லை. அவனை தவிர்க்க பார்க்குறோம். அவனை ஆமாம் ஆமாம். எதனால்? பெருமான்னு தெரிஞ்சாச்சு. வந்திருக்கவன் வீடு பேர் தாரம்ங்கிறாரு. அப்பவும் என்ன சொல்கிறான்? இன்றைக்கி நல்ல நாள் இல்லை சாமி, இன்றைக்கி நல்ல நாள் இல்லை, நாளைக்கு பார்க்கலாம்னா. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையார். என்ன இச்சை? உலகத்து மேலே இச்சை. இவனை விட எது மேலே இச்சை இருக்குது? இன்னும் ஒரு நாள் இதை அனுபவிச்சுக்கிடுவோமே. இவர் எங்கே போயிட போகிறாரு? விளங்குதாம்மா? என்ன நும்பலப்பட்டாலும் சரிதான், இந்த உலகத்து மேலே இருக்க பற்று. அதனால் அவனை தவிர்க்கிறோம். அவனை தவிர்க்கக்கூடாத பொருளை தவிர்க்கிறோம். தவிர்க்க வேண்டிய பொருளை அதை எண்ணி தவிக்கிறோம். அதை அனுபவிக்க தவித்து கொண்டிருக்கிறோம். இதை தவிர்த்து கொண்டிருக்கிறோம். விலகுதாமா? அதனால் இங்கே சொல்கிறாரு, ஏன் இப்படி செய்கிறான்? எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும்? இப்போது எந்த ஒருவனுக்கு எந்த கலையில் நல்ல தேர்ச்சி இருக்கிறதோ அவங்கிட்ட போய் நாம் அந்த கலையை தெரிந்து கொள்கிறோம். உலகத்தில் அதெல்லாம் செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். ஆனால் இதை மாத்திரம் தவிர்க்கணும்னு நினைக்க மாட்டோம். இவனை மட்டும் இல்லையா? இந்த தலை ஞானம், தலை ஞானம், கலைஞானங்களையெல்லாம் படிக்கிறவன் தலைஞானத்தை தவிர்ப்பது ஏன்? இல்லையாம்மா? கலைஞானத்தை எல்லாம் விரும்பி படிக்கிறவன் தலைஞானத்தை தவிர்ப்பது ஏன்? ஏம்மா தவிர்க்கான்? ஏன் தவிர்க்கான்? அதனுடைய அதுப்போ நமக்கு அதை தவிர்க்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகம் துன்பம்ங்கிறது இன்னும் நாம் உணரலை. அதனால் அந்த அவனை வேண்டி தவிர்த்துக்கொள். ஞானங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஞானம்தான் தலை ஞானம்னு இல்லையாம்மா? ஞானம் முதல். ஞானம்தான் இன்ப காரணம் இல்லையாம்மா? அந்த ஞானம் இல்லாதது தான் எல்லாத்துக்கும் துன்ப காரணம் இல்லையா? அப்போது இதை தவிர்ப்பது என்? எனவே அவனை வேண்டி தவிர். அப்போ இவனை மாத்திரம் ஏன் தவிர்க்காங்க? மற்றதெல்லாம் அவங்களா விரும்பி அந்த குருவை அடைந்து அந்தந்த கலையை தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இதை மட்டும் தவிர்ப்பது என் அப்படின்னு கேட்குறார். விலகுதா?
அதுக்கு என்ன காரணம்? அதில் இச்சையின்மை. இச்சையின்மைக்கு காரணம் என்ன? உலகத்தில் இச்சை இருக்குது, இன்னும் அது மேலே உவர்ப்பு வரலை. அதனால் நாம் அவனை வேண்டி தவிர்த்து கொள்ள வேண்டும், வேண்டி தவிர்த்து கொள்ள வேண்டும். ஞான குருவை வேண்டி விரும்பி போய் என்ன செய்யணும்? அந்த அறியாமைங்கிற நோயிலிருந்து விடுபடணும், விடுபடணும். அதை தவிர்க்கக்கூடாது. விளங்குதா அப்படிங்கிறாரு. அப்போது அவன் ஏன் அப்படின்னா, அவன் ஒருவனால தான் நமக்கு இந்த அறியாமைங்கிற விஷம் நீங்கும். அவன் ஒருவனால தான் நீங்கும். விடம், அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறாரு. விடம், பாம்பின் விஷம். இந்த விடம்ங்கிறது என்னது? பாம்பினுடைய விஷம். அந்த பாம்புக்கு பகையாகிய நகுலமே வந்து மேவினும். கீரியே வந்து அந்த பாம்பு கடி உண்ட மேலே கிடந்து புரண்டாலும் தீரா, அது அது அவனை விட்டு மீளாது, நீங்காது. இந்த விஷம் நீங்காது இல்லையா? பாம்புக்கு பகையாகிய கீரியை வந்து புரண்டாலும் அந்த விஷம் தீராது. ஆனால் அந்த மாந்திரீகன், அந்த மாந்திரீகன், பார்வை பார்க்குற மாந்திரீகன், அவனால் தீரும் இல்லையா? அந்த பகை, நேர் பகையாகிய கீரியால் தீராதது மாந்திரிகனால் தீரும். அந்த மாந்திரிகன் என்ன செய்கிறான்? அந்த கீரிக்கு அதிதெய்வம், அந்த கீரிக்கு உள்ள அதிதெய்வத்தை மந்திரத்தின் வழி நின்று பாவிக்கிறான், மந்திரத்தின் வழி நின்று பாவிக்கிறான். அந்த பாவனை செய்பவனால அந்த விஷம் நீங்குது. அந்த பார்வை பார்க்கறதுனால விஷம் நீங்குது. அது உலகத்தில் நாம் அறிஞ்சதுங்கிறார். அந்த காலத்தில் அது ரொம்ப பிரபல்யமாக இருந்திருக்குது. இப்போ பார்வை பார்க்கவங்கெல்லாம் ஆமாம், வேப்பங்குலையை வச்சு அடிக்கலாம். அது வேப்பங்குலையை வச்சு அடித்தவனுக்கெல்லாம் பேரும்னு அர்த்தமா? வேப்பம் கொலை தான் போகுது, நோய். அதனால் எங்கே அந்த மெய்ப்பாவகனில் மீளும், இந்த பார்வை பார்க்கிறவனால் மீளுவது போல இருள் போவது இவன்கள். நம்முடைய அஞ்ஞானம், ஆணவம் போகிறது இவனால், அந்த குருவினால் என்கிறார். இப்போது இந்த பொருளையும் ஓமையையும் பொருத்தணும் இல்லையா? அப்போது அந்த பார்வை பார்க்குறவன் எப்படி பார்வை பார்க்குறான் அப்படின்னா, அந்த கீரிக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரம் இருக்குது, எல்லாத்துக்கும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரம். அந்த மந்திரங்களுக்கு, அந்த மந்திரங்களை நாம் உச்சரித்தால் அதை பலனை கொடுக்கறதுக்கு ஒரு அதிதெய்வம், அதை இயக்குகிற அதிதெய்வம்னு ஒன்று இருக்குது. அப்போ அதை பாவிக்கிறவன், அந்த மந்திரம் சொல்லி பாவிக்கிறவன் அந்த கீரி மந்திரத்தை சொல்கிறான்னா, கீரியினுடைய உடம்பை பாவிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் பௌதீகம், தெய்வீகம், ஆன்மீகம்னு மூணு இருக்குது. எல்லாத்துக்கும் 3 இருக்குது இல்லையா? பௌதீகம்ங்கிறது இந்த தூள உடம்பு, அந்த உடம்பை பாவியா பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்போ அந்த தெய்வீகமாக இருக்கக்கூடிய மந்திரம், அந்த மந்திரத்துக்கு அதிதெய்வத்தை பாவிக்கணும். தெய்வீக சம்பந்தமுடைய அந்த மந்திரத்துக்கு அதிதெய்வத்தை பாவிக்கணும் இல்லையா? அப்போ அந்த அதிதெய்வத்தை பாவித்து கொண்டு அந்த மந்திரத்தை பயிற்சி பண்ணினா அந்த அதிதெய்வம் வந்து அவங்க பலன் தராது. பாவிக்கிறது அதிதெய்வத்தை தான்,
ஆனால் அந்த அதிதெய்வம் வந்து பலன் தராது. எது தரும்? ஆமாம், அந்த ஆன்மீக கீரி வந்து பலன் தரும். ஆன்மீக கீரி சிவசக்தி, சிவசக்தி வந்து பலன் தரும். இந்த மாந்திரிக எதை பார்ப்பான்? அதிதெய்வத்தை பாவிச்சுக்கிட்டு தான் பார்க்குறான், அந்த கண் கொண்டு தான் பார்க்குறான் இல்லையா? அந்த கீரியினுடைய அதிதெய்வத்தின் கண்ணை கொண்டு பார்க்க அந்த விஷம் அந்த அதிதெய்வம் தீர்க்க முடியாது. யார் தீர்ப்பா? திருவருள் வந்து அந்த விஷத்தை நீக்கும், பாம்பு கடி விஷத்தை. விளங்குதா? இதுதான் அங்கே ஓமை. பொருள் என்னதுன்னா, உங்களுக்கு அந்த அறியாமைங்கிற ஆணவம் தான் விஷம் இல்லையா? அந்த பாம்பு கடி உண்டவன் தான் இதை ஆன்மா மாணவன், சாதகம் செய்த மாணவன். அப்போ அவனுக்கு அந்த குருநாதர், அவனுக்கு அந்த நோயை தீர்க்கிறவர் யார்? குருநாதர். தீட்சை செய்கிறவர், தீட்சை செய்கிறவர் அவருடைய குரு, தீட்சை செய்வருடைய குரு. அந்த குருவினுடைய உடம்பை பாவிக்கக்கூடாது. அந்த உடம்பு பௌதிகம், அதை பாவிச்சுக்கிட்டு இவனுக்கு தீட்சை செஞ்சார்னா ஆணவம் போகாது, ஆணவம் போகாது இல்லையா? அப்போது அந்த குருவினுடைய உடம்பை பாவிக்காமல் எதை பாவிக்கணும்? ஆமாம். அப்போ அந்த மந்திரம் என்ன மந்திரம்? பஞ்சாக்கரம். அந்த பஞ்சாக்கர மந்திரத்துக்கு அதிதெய்வம் சிவபெருமான். எனவே அந்த குருவை சிவபெருமான்னு நினச்சிக்கணும். அவர் என்ன நினச்சிக்கணும்? ஆமாம், இவர் குப்பமில்லா சுப்பமில்லான்னு நினைக்கப்படாது. யாரான்னு நினைக்கணும்? சிவபெருமான் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மந்திரத்தை சொல்லணும். விளங்குதா? அந்த மந்திரத்துக்கு அதிதெய்வம் சிவபெருமான், பஞ்சாக்கரத்துக்கு. அப்போ அந்த பஞ்சாக்கரத்துக்கு அதிதெய்வமான சிவபெருமானை அவன் பாவனை பண்ணி கொண்டு அங்கே நிற்கிறது அந்த சிவபெருமான் தான். இப்படி மந்திர ரூபமாக நிற்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை கணிச்சாம்னா அந்த சிவபெருமான் வந்து அருள் செய்ய மாட்டார். அவர் ஏவல் வழி அம்மை வந்து இவனுக்கு ஞானத்தை யார் கொடுப்பா? அம்மை வந்து. அதுதான் என்னது? ஆன்மீக கருடன். அதுதான் ஆன்மீக கருடன். விளங்குதா? அது அம்மை. அம்மை வந்து என்ன செய்வா? அறிவை கொடுப்பா. விளங்குதா? ஞானத்தை, அறியாமையை நீக்கி ஞானத்தை கொடுப்பா அப்படின்னு வச்சுக்கணும். நேர ஆமாம், நீங்கள் திருவருள் தானே நமக்கு பலன் கொடுக்குது அப்படின்னு திருவருளை பாவிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் சொல்லாமல் வரமாட்டா. விளங்குதாமா? அப்படி செஞ்சு தொலைச்சிடாதேங்க. யார்கிட்ட சொன்னால் அப்போ உங்கள் வீட்டில் ஒரு வேலை நடக்குதுன்னா அந்த கொத்தனார்கிட்ட போய் ஐயா இதை செஞ்சுடு அதை செஞ்சு சரி சரிம்மா ஒன்றும் செய்ய மாட்டான். நான் எத்தனை தடவை சொன்னேன் ஒன்றும் செய்ய மாட்டேன். இதெல்லாம் ஏன்ட்ட ஏமா சொல்றியா? எங்கள் முதலாளிகிட்ட போய் சொல்லுங்கள், அவர் சொன்னால் நான் செய்வேன் சொல்வாளா இல்லையா? அது மாதிரி தான் அம்மை. அம்மைகிட்ட நேராக சொன்னால் செய்ய மாட்டா. எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லுங்கள், அவர் சொன்னால் நான் செய்கிறோம்னு. விளங்குதா? அப்படி அப்படி பாவிக்கிற குருநாதர் வந்தால் தான், அவர் அந்த இப்படி பார்த்தா தான் நமக்கு நோய் தீரும். விளங்குதா? நோய் கடிபட்டவன் தானே நம்ம மருந்து சாப்பிட்டு நீங்கள் முடியாது. குருநாதர் தான் தீர்க்கணும். அப்படி அந்த குருநாதர் ஒருவர் எப்படி இருக்கணும்? இந்த பார்வை பார்க்கறதுல நல்ல தேர்ச்சி பெற்றவரா, இப்போ இறைவனோடு அந்த அருளோடு நல்ல பழகியவரா, அந்த வல்லவராக இருந்தால் அவரால் தீரும். சோதி கடலறியா ஆசானும் சுத்த விழல், விழலே நிழல் என்று எண்ணாதேங்கிறார். விழலை நிழல் என்று எண்ணி போனால் அவங்களால ஒன்றும் உங்களுக்கு குளிர்ச்சி கொடுக்க இன்பத்தை கொடுக்க அவனே வெயிலில் காஞ்சிட்டு அடகான்.
அவனே நிழலுக்கு போகலை. அவன் உங்களுக்கு எங்கே நிழல் கொடுக்க முடியுமாம்மா? கொடுக்க முடியாது. அதனால் பார்த்து போங்க. சாப்பிட்டு வந்து பார்ப்போமா? சாப்பாடு வந்துச்சா இல்லையா? வந்துச்சா? சரி, வரலன்னா தொடர்ந்து நடத்துவோம். வந்துருச்சு. இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா? என்னம்மா? பார்த்துருவோம்மா. ஆமாம். அப்புறம் இந்த பாட்டில் இது ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் ஓமான ஓமயத்தை கரெக்டாக வச்சுக்கணும். இது குருநாதர் செய்யக்கூடியது. இங்கே சொல்கிறது 9ஆம் நூற்பாவில் சொல்கிறது சாதகன் செய்ய வேண்டியது, இங்கே குரு செய்கிறது. அப்போ அப்படி நல்ல பார்வையில் தேர்ச்சி பெற்ற குருவை நாம் பெற்றாதான் நமக்கு இந்த அறியாமை நீங்கி ஞானம் விளங்கும். இல்லையாம்மா? பார்க்க தெரியாதவனை போய் பார்த்தா அவனால் நமக்கு போகாது. அப்படித்தானே சார் கெட்டு போய் கிடக்கும். விளங்குதாம்மா? அதனால் ஏன்னா அவர் வந்து நமக்கு நீக்கிறாரா இல்லையா குருநாதர்? அவர் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒற்றான அளவும் ஆமாம் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல்னு சொல்கிறோம். அப்படி எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கணும் இல்லையாம்மா? ஏன்னா அவர் ஒவ்வொருவருக்கும் இவனுக்கு மலப்பிணிப்பு எப்படி இருக்குது, எந்த வகையில் செஞ்சால் தீருங்கிறத தீர்க்கமாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் அவர் என்ன செய்வாருன்னா அந்த தான்கிறது அதான் எழுவாய் முதல்வனாகிய சிவம் அகலருக்கு பிரளய அகலர் விஞ்ஞான அகலர் 2 அகலர் இருக்கானாரியா? அந்த அகலருக்கு எது அகலர்? மாயா பந்தத்தின் அகன்ற அந்த அகலருக்கு தரும் ஞானத்தை கொடுப்பான். எப்படி? நேரேன்னா ஆமாம் நிராதாரமாய். எப்படி? நிராதாரமாய். விஞ்ஞானகருக்கு உள் நின்று அருளை தரும், ஞானத்தை அருளும். அது சொரூபமா நின்று அருள்வான். அறிவுக்கு அறிவாய் நின்று ஞானத்தை கொடுப்பான். யாருக்கு? அதனால் அவர் உடனே முக்தி பெற்றுருவாங்க. பிரளயாகலருக்கு அருளை ஆக்கும் அருள் திருமேனி கொண்டு வந்து ஞானத்தை கொடுக்கும். அருள் திருமேனி, அவனுக்கு அறிவு திருமேனி, இவனுக்கு அருள் திருமேனி. மாகேஸ்வர மூர்த்தமாய் வந்து முன்னின்று அவங்களுக்கு உள் நின்று இவனுக்கு அப்போ உள் நிற்கிறது தன்மையில் நின்று ஆமாம் சிகிச்சை கொடுப்பார். அறிவுக்குள்ளே இருந்து கொடுப்பார். அதனால் உடனே போயிடும். இவருக்கு முன்னின்று முன்னிலை என்னன்னா வேறாய் நின்று அவர் கொடுப்பார். அருளை ஆக்கும் அருள் சிறுமேனி ஆகிய மாகேச மூர்த்தமாய் முன்னின்று ஞானத்தை விளைவிப்பான். அப்போ அதுக்கு தடையாயிருக்கிற வினை நீக்கும். அவருக்கு தடையாயிருக்கிற வினையையும் நீக்குவார். அப்போ ஆணவத்தை நீக்கிறதோட கண்மத்தை நீக்குவார்.
அவருக்கு ஆணவம் மட்டும் இல்லையா, அதை உள் நின்று நீக்கிடுவார். ஏன்னா ஆணவம் நம்ம அறிவில் கலந்துருக்குது இல்லையா, அதனால் அப்படி இவருக்கு அருளை ஆக்கி அப்போ அருள் திருவு கொண்டு வருவார். அவனுடைய அறிவில் அதை அறியக்கூடிய அருளையும் ஞானத்தையும் கொடுத்து இல்லையா, பிரளயாகலர் அறிவில் அவனுக்கு அருளை ஆக்கி இவனும் அருள் திரு மேனி கொண்டு ரெண்டு பக்கமும் நிற்கணும். அவனுக்கு உள்ள மட்டும் நிற்கணும், இவனுக்கு உள்ளேயும் நிற்கணும், முன்னிலையிலையும் நிற்கணும். அதுக்கு தடையாக இருக்க வினையையும் தீர்க்கணும். வினை வேறாக இருந்து பந்திக்கு விளங்குதா, அதுக்காக வேறா நிற்கிறார். ஒன்றாக இருக்கிறது நிற்கிறதுக்கு உள்ள ஒன்றாகவும் நிற்கிறார். அப்படி நின்று ரெண்டு வகை மலத்தையும் நீக்கிறார். புரியுதாம்மா? கொஞ்சம் கூட கொஞ்சம் முயற்சி பண்ணுறாரு. யாருக்கு? பிள்ளையாகலர். அவனை அதுக்கப்புறம் அவனும் போயிடுதான். இன்னொருத்தனை வாராரு சகலர். அவனுக்கு சகலருக்கு வந்தருளும் குருவாய் வந்து அப்போது குருவாய் வருதல்னா என்னம்மா? அந்த சிவஞானம் விளங்கிய அறிவை உருவாக்கிக்கொண்டு, சிவஞானம் விளங்கிய அறிவை உருவாக்கிக்கொண்டு வருவான். விளங்குதா? அங்கே அறிவு வடிவாக வாரான், இவருக்கு அருள் வடிவாய் வாரான், இவருக்கு அறிவு விளங்கிய ஆன்ம வடிவாய் வருகிறான். எத்தனை தூலமாயிட்டார் பாருங்க. இது தூலத்தோ தூலம்னு ஆயிடுது. விளங்குதா? அப்படி வந்து குருவை ஆதாரமாக இங்கே அப்போ இவங்களுக்கு ஆதாரதிக்க, அவங்க ரெண்டு பேருக்கும் நிராதாரம். இது படற்கையில், இவர்களுக்கு படற்கையில் அப்போ அந்த குருவின் பின் நின்று விளங்குதா? பின் நின்று காட்சி உபதேசம் நூல் என்று முத்திரத்தான் அறுப்பான். மும்மலத்தை அறுப்பான். எப்படி? அவங்களுக்கு காட்சி மாத்திரை முதல்ல இருக்கவனுக்கு, ரெண்டாவது பிரளய காட்சியோடு உபதேசம், முன்னாலிருந்து உபதேசம், இவனுக்கு பின்னாலிருந்து உபதேசம். குருவுக்கு பின்னால் இருந்து தீக்கை காட்சி முதல்ல இல்லையா, அப்போது காட்சி கொடுக்குறாரு, பின்னால் இருந்து காட்சி கொடுக்குறாரு. அப்புறம் என்ன செய்கிறாரு? உபதேசம் கட்டுறாரு. அப்புறம் நூலும் கொடுக்குறாரு. அப்போ இவனுக்கு அந்த உபதேசம் படிமுறையில் உபதேசம். எப்படி உபதேசம்? படிமுறையில் அறுத்து ஞானம் அருள். ஒரே அறுப்பாக இருக்க முடியாது, பையா இருக்கணும். எல்லா வகையும் இயம்பும். இவன் அகன்ற எல்லா வகையை அறிந்து எப்படி சொன்னால் இவன் அக்செப்ட் பண்ணுவான்னு பார்த்து சொல்லணும். பெரும்பாடு படணும், அவனும் படணும், இவனும் படணும்.
விளங்குதாமா? எனவே அந்த சகலருக்கு அப்படி வரும்போது அவன் குருவினுடைய அறிவில் நிற்பான், உடம்புல நிற்க மாட்டான். எதில் நிற்பான்? அறிவு என்ன காட்சி பொருளா? இவன் உடம்பை பார்த்து அறிவில் இருக்கணும், தெரியணும். அது முடியுமா? ஏம்மா உடம்பை பார்த்து அறிவை எடை போட முடியுமாம்மா? இவன் அறிவுக்குள்ளே தானே இருக்கான், அறிவு பார்க்க முடியுமா? உங்களுக்கு உடம்பு தானே தெரியும். உடம்பை பார்த்தா ஒப்பேற மாட்டேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா பௌதீகம்னு? உடம்பை பார்த்து எது தெரியணும்? அறிவுக்குள்ளே இருக்கணும், தெரியணும். அது தெரியுமா? தெரியணும். விளங்குதா? அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனுக்காவது மாகேஸ்வர மூர்த்தத்தை பார்த்து சொரூபத்தை தெளியணும். எல்லாருக்கும் சொரூபத்தை தெளியணும். வெறும் மாகேஸ்வர மூர்த்தம் பார்த்தா அவனுக்கும் முத்தி கிடையாது. மாகேஸ்வரம் உருவை பார்த்து பொருளை தெரியணும். அருளை கொண்டு பொருளை தெரிந்தாலன்றி முக்தி இல்லை. விளங்குதா? ஆமாம். இப்போ இது தூரமாக வந்திருக்குது இல்லையா? போர்வையில் வேற வந்திருக்குது. எப்படி இருக்குது? போர்வை வேற போத்திட்டு வந்துருக்கான் இவன் நெருங்கிறதுக்காக. இவன் உள்ளே இருக்கணும் அறியணுமா இல்லையா? போர்வையை பார்த்துட்டு இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ போர்வையை பார்த்து அதை தாண்டி உள்ளே இருக்கிறவனை பார்த்து அறியணும். அது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அவன் உபதேசம் வேற பண்ணுதான். உபதேசம் சொன்ன உடனே தெரியுமா? எங்கே தெரியுது இல்லையா? சும்மா இரு அப்படின்னா அவருக்கு 12 வருஷம் ஆகிடுதுங்கார் அருணகிரியார். விளங்குதா? சும்மா இருன்னு சொல்லுறது அறியதுக்கு எனக்கு 12 வருஷம் ஆகிப்போச்சுங்க. சொல்லு ரொம்ப சுருக்கமாக தான் சொன்னார். ஆனால் புரிகிறதுக்கு அவருக்கு அந்த நிலைனா. அருணகிரின்னு அர்த்தம். அருணம்னா நம்ம செம்மலை, ஞானமலைன்னு அர்த்தம். ஞானமலைக்கு இந்த பாடு, இது ஊனமலையாக இருக்குது. இவன் எங்கே அறிய முடியுமாம்மா? முதல்ல அவனை பார்க்க முடியாது, அப்புறம் அவன் சொன்னதையும் உணர முடியாது. உபதேசத்தை சரி கழுத கிடக்கு புஸ்தகம் 100 அடா அதான் நல்லா தெரியுமே. அதுவும் அதெல்லாம் இந்த நூலை பார்த்து பொருளை அறிவதற்கு அவர் என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறார். அதை நம்ம சாப்பிட்டு வந்து பார்ப்போம். நீங்களும் கிருகிருன்னு அதிக விழுந்துருவீங்க. அதை சொன்னால் அது